இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்பட்ட பழமையான சாமி சிலைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீட்டு விமானம் மூலம் இன்று சென்னை கொண்டு வந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா வணக்கம். இப்ப மீட்கப்பட்ட சுவாமி சிலைகள் பற்றிய விவரங்களையும் அவை எப்படி மீட்கப்பட்டது அது பத்தியும் சொல்லுங்க. தமிழகத்தில் அதாவது மிக பழமையான சிலைகள் பலவும் கடத்தப்படுகின்றன. அதே போன்ற ஐம்பொன் சிலைகளும் இங்கிருந்து ஏராளமாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரியாக கடத்தப்பட்ட சிலைகள் தான் இவ்விரண்டும். இது அரியலூர் மாவட்டத்திலிருந்து கடத்தப்பட்டவை. கடந்த 2004ஆம் ஆண்டு விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலிலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் சிலை கடத்தப்பட்டது. அதே போன்று 2008ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபிரந்தான் கோவிலில் இருந்து நடராஜர் சிலையும் கடத்தப்பட்டது. இந்த இரண்டு சிலைகளையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதாவது இங்கு தமிழகத்தில் சிலைகளை கடத்தக்கூடிய அந்த சிலைகள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய சுபாஷ் கபூர் கைது செய்து தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அந்த இவ்விரு சிலைகளையும் மீட்பதற்காக தமிழக முதல்வர் ஆணையிட்டிருந்தார். அதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகள் அரசு மூலியமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிலைகளை மீண்டும் தமிழகம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக டெல்லி வந்த ஆஸ்திரேலிய பிரதமர் அவருடன் இந்த இரு சிலைகளையும் எடுத்து வந்து இந்திய பிரதமரிடத்தில் ஒப்படைத்திருந்தார். இந்த இரு சிலைகளையும் இன்று தமிழக அதாவது சிலைகள் கடத்தல் பிரிவு போலீசார் டெல்லியில் இருந்து இன்று மதியம் மீண்டும் தமிழகத்திற்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்டிருந்த இந்த இரு சிலைகளும் இன்று சென்னை மீண்டும் திரும்பி வந்திருக்கிறது. இந்த சிலைகளை தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த சிலைகளை மீண்டும் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதனையடுத்து இங்கு சில நாட்கள் இருக்கும் என தெரிய வருகிறது. அதன் பிறகாக இந்த இரண்டு சிலைகளும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கோயில்களிலும் வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் என தெரிய வந்திருக்கிறது. இந்த இரண்டு சிலைகளும் மிகவும் பழமையான, அதாவது 10ஆம் நூற்றாண்டு மற்றும் 12ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தை சார்ந்த சிலைகள் மீண்டும் தமிழகம் வந்திருப்பது தமிழக பக்தர்களிடையே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது.